தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்தித்திருப்பார்க்கே, கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள் உருக்குதல், இங்கு இவையெல்லாம் நீ அருளும் தொழில்கள் அன்றோ. ஒளி வளரும் தமிழ்வாணி, அடியேனுக்கு இவை அனைத்தும் உதவுவாயே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனுக்கு முதல் வணக்கம். நன்னும் இளமை பருவத்திலே முதல் எனது நாவில் அசைந்த மொழியாகிய எனது தாய்மொழிக்கும், எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைந்த மொழியாகவும், எங்கள் எண்ணங்களை கூறுவதற்கு நான் என்று முன்வந்திருந்த திருந்து மொழியாகவும் விளங்கக்கூடிய அன்னை தமிழையும் வணங்கி மகிழ்கின்றேன். ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் மிக சிறப்பான அறிஞர்களை கொண்டு தினந்தோறும் இது போன்ற அழகான பொழிவுகளை நிகழ்த்தி வருவது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. தேமதுர தமிழோசை உலகெங்கும் பரவும் வகை செய்வோம் என்ற பாரதியாரினுடைய அந்த கனவை நனவாக்கும் வகையில் மிகச் சிறப்பாக இங்கே நிகழ்ச்சி நடந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நெறியாளிகை செய்து நடத்தி வரக்கூடிய அன்பிற்கினிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும், மதிப்புறும் முனைவர் கோவிந்தம்மாள் அவர்களுக்கும், இவாஞ்சலின் ஐயா அவர்களுக்கும், பரம்புமலை ஐயா அவர்களுக்கும் என்று செல்வன் ஐயா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய செல்வன் ஐயா என்று இணையத்தின் ஊடாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை தமிழ் அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கங்களை இங்கே தெரிவித்துக் கொண்டு நேரம் ஏற்கனவே நெருங்கி விட்டதால் நேரடியாக தலைப்பிற்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு நான் எடுத்து இங்கே உரையாட வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்பது தொல்காப்பியரும் கம்பரும். பரிபாடல் திரட்டில் இப்படி ஒரு பாடல் இருக்கும். என்ன பாடல் என்றால், உலகம் ஒரு நிறையா தான் ஒரு நிறையா புலவர் குலக்கோளால் தூக்க உலகனைத்தும் தான் வாட வாடாத தன்மைக்கே தென்னவன் நான்மாட கூடல் என்று இருக்கும். அதாவது மதுரை மாநகரத்தினுடைய சிறப்பினை சொல்ல வந்த பாடல். தராசு தட்டின் ஒரு புறத்தில் மதுரையை வைத்துவிட்டு மறுபுறத்தில் இந்த உலகத்தையே வைத்தாலும் கூட மதுரை மாநகரத்தினுடைய மாண்புக்கு மாட்சிமைக்கு ஈடாகாது என்பது இதனுடைய பொருளாக இருக்கின்றது. அதுபோல இன்றைய ஆய்வு என்பது அல்லது இன்றைய என்னுடைய உரை, ஆய்வு நிறைந்த இந்த உரை என்பது தராசு தட்டின் ஒரு புறத்தில் கம்பரை வைத்துவிட்டு மறுபுறத்தில் தொல்காப்பியரை வைக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று நினைத்து விட வேண்டாம். மாறாக கம்பரை நடுநாயகமாக வைத்துவிட்டு கம்பர் அடிவொற்றி இருக்கக்கூடிய தொல்காப்பியர் முதலான புலவர்கள், சங்க இலக்கிய புலவர்களையும் கம்பரை அடிவொற்றி இருக்கக்கூடிய பிற்கால கவிஞர்களை பற்றியதாகவும் அமைய இருக்கின்றது. அந்த வகையில் தொல்காப்பியம் என்பது மிகப்பெரிய இலக்கண நூல். தமிழில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் நூல், தொன்மையான நூல், செவ்வியல் இலக்கியத்திற்கான அடிப்படைகளை எல்லாம் தன் அகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயர்வான நூல் தொல்காப்பியம் என்றால், கம்பநாட்டாழ்வாருடைய கம்பராமாயணம் என்பது அதற்கு நிகரான ஒரு இலக்கியம், ஒரு காவியம் என்றே சொல்ல வேண்டும். கண்ணதாசன் சொன்னது போல, காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாத பாட்டு கம்பனுடைய பாட்டு என்றால், கரையானுக்கும் அனலுக்கும் புனலுக்கும் இரையாகாமல் தமிழ் மகள் மடியில் தவழ்ந்து வந்த தொல் ஏடு தொல்காப்பியருடைய ஏடு என்றே சொல்ல வேண்டும். எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களை கொண்டு தமிழ் இலக்கியங்களை பல்லாண்டு காலமாய் அதிகாரம் செய்த ஒரு நூல் தொல்காப்பியம் என்றே சொல்ல வேண்டும். எவ்வகை இலக்கியமாக இருந்தாலும் சரி, அதில் எழுத்து இப்படித்தான் அமைய வேண்டும், சொல் இப்படித்தான் அமைய வேண்டும், பொருள் என்று சொல்லக்கூடிய பாடு பொருள் இலக்கியங்களில் இப்படித்தான் அமைய வேண்டும் என்று இலக்கிய படைப்பாக்கத்திற்கான ஒரு மரபை, ஒரு இலக்கணத்தை நமக்கு சொல்லி சென்ற ஒரு முதல் நூல், முழுமையான நூல் என்றால் அது தொல்காப்பியம் என்றே சொல்ல வேண்டும். அதில் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய பொருளதிகாரம் என்பது பழந்தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிகளை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நூல் என்று பலரும் சொல்லுவார்கள். சிலர் இல்லை இல்லை, அது பாடு பொருளாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பாவியல் நூல் என்று சொல்வாரும் உலர். இதற்கு நாம் தொல்காப்பியரிடமே விடை தேடலாம். அது வாழ்க்கை நெறிக்கான ஒரு நூலா அல்லது இலக்கியத்திற்கான பாடு பொருளாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நூலா என்பதற்கு தொல்காப்பியரிடமே நாம் சான்று தேடலாம். தொல்காப்பியர் அகத்திணைக்கே உரிய பாவகைகளை சுட்டக்கூடிய ஒரு இடத்தில், பொருளியல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில், நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம் கலியே பரிபாட்டு ஆயிரப்பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர் என்று சொல்கிறார். அதாவது
ஒரு இலக்கியம் படைக்கப்பட வேண்டும் என்றால் அது புலனெறி வழக்கத்தோடு படைக்கப்பட வேண்டும். புலனெறி வழக்கம் என்பது தொல்காப்பியருடைய இந்த கூற்றின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் நாடக வழக்கும் இருக்கும், உலகியல் வழக்கும் இருக்கும். உலகியல் வழக்கம் என்பது உலகில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை உள்ளதை உள்ளவாறு சொல்லுதல் என்று வைத்துக் கொள்ளலாம். நாடக வழக்கு என்பது உள்ளதை உள்ளத்தில் உள்ளவாறு சொல்லுதல், அதாவது கொஞ்சம் கற்பனை கூட்டி, கொஞ்சம் உணர்ச்சி கூட்டி, அணிநயங்களை எல்லாம் சொல் நயம், பொருள் நயம், தொடை நயம், நடைநயம் என்று பல்வேறு அணிநயங்களை எல்லாம் கூட்டி சொல்வது நாடக வழக்கு. இந்த இரண்டு வழக்குகளும் சேர்ந்து அமையப்படக்கூடிய நூல்கள் தான் உயர்வான நூல்களாக போற்றப்படுகின்றது. அப்படி நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரு பெரும் நூல்கள் என்றால் இலக்கண நூல் என்றால் தொல்காப்பியம், காப்பியம் என்றால் நம்முடைய கம்பராமாயணம் என்று சொல்லலாம். அந்த வகையில் தொல்காப்பியரை அடிவொற்றிய எத்தனையோ பாடல்களை நாம் கம்பனில் பார்க்க முடியும். ஒரு சில பானை சோற்றிற்கு பருக்கை சான்றுகள் என்பது போல ஒரு சில சான்றுகளை மட்டும் நான் இங்கே முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் தொல்காப்பியரையும் கம்பரையும் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஒரு புத்தகமே வெளியீடு செய்து விடலாம், அவ்வளவு பொருத்தப்பாடு இருக்கின்றது. அதாவது தொல்காப்பியரை அடிவொற்றி இத்தனை பாடல்கள் கம்பர் படைத்திருக்கின்றார் என்று நினைக்கும் போது வியப்பு மேலிடாமல் இல்லை. முதலாவதாக உலாவிற்கான இலக்கணம் தொல்காப்பியத்திலேயே அமைந்திருக்கிறது. சிற்றிலக்கியத்தில் ஒரு இலக்கியமாக விளங்கக்கூடிய உலா நமக்கு தெரியும். அதற்கான இலக்கணம், அதற்கான விதை எங்கே இருக்கின்றது என்றால் ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப வழக்கொடு சிவனிய வகைமையான என்று தொல்காப்பியருடைய புறத்திணை இயல் நூற்பா நமக்கு சொல்லி இருக்கிறது. அதாவது உலா என்றால் நமக்கு தெரியும், நகர வீதிகளில் தலைவன் அல்லது கொடையில் சிறந்த ஒரு ஆண்மகன், ஏன் தெய்வம் கூட உலா வருவது என்பது மரபாக இருக்கின்றது. இந்த உலா வருகின்ற பொழுது மகளிர்கள் பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய 7 வகையான பருவ மகளிரும் தலைவனை கண்டு காதல் கொள்ளக்கூடிய ஒரு மரபில் அந்த உலா இலக்கியம் என்பது படைக்கப்படும். அதனால்தான் தொல்காப்பியத்தில் காம பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர் என்று இலக்கணம் சொல்லி இருக்கிறார். அதாவது இறைவனை பற்றி பாடக்கூடிய பாடலாக இருந்தாலும் கூட இறைவன் மீது காதலை சார்த்தி பாடக்கூடிய ஒரு வழக்கம் என்பது விளக்கப்பட வேண்டிய ஒரு வழக்கம் அல்ல, அது ஒரு இலக்கிய வழக்கமாகவே நாம் கொள்ளலாம் என்று தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். அதை அப்படியே கம்பர் உலாவியர் படலம் என்று ஒரு படலத்தில் படைத்து காட்டியிருக்கிறார். ராமபிரானை நாம் திருமாலுடைய அவதாரமாக பார்த்தாலும் கூட ராமபிரான் மீது காதல் கொள்ளக்கூடிய அந்த பெண்களை எல்லாம் அவர் காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக தொல்காப்பியருடைய இந்த நூற்பாவோடு ஒத்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். பிற்காலத்தில் காரைக்கால் அம்மையார், திருநாவுக்கரசர் போன்றோர் அனைவரும் பக்தியை காதலோடு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வழக்கத்தையும் நாம் பார்க்கலாம். அந்த வகையில் உலாவியலில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாழ் கண்டால் தாளே கண்டார், நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் கம்பராமாயணத்தில். ராமபிரான் திருவீதியில் மிதிலை மாநகரத்தில் உலா வந்து கொண்டிருக்கின்றார். உலா வரக்கூடிய ராமபிரானை பார்த்து 7 வகையான பருவ மகளிரும் அவர் மேல் காதல் கொள்கிறார்கள். இது ஒரு இலக்கிய மரபு. இறைவனை அடைய வேண்டும் என்பதுதானே இந்த ஆத்மாக்களுடைய குறிக்கோளாக இருக்க போகின்றது. எனவே இறைவன் என்கின்ற நிலைப்பாட்டில் நாம் அதை காணலாம். அந்த வகையில் ஒரு மங்கை பருவத்து பெண் ஒருத்தி ராமபிரானை காண்கின்ற பொழுது அவளுடைய மனதில் எழுந்த அந்த எண்ணத்தை கம்பர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். மைகருங்கூந்தல் செவ்வாய் வாழ்நுதல் ஒருத்தி உள்ளம் நெக்கனல் உருகுகின்றால் நெஞ்சிடை வஞ்சன் வந்து புக்கனன் போகா வண்ணம் கண் என்னும் புலம் கொள்வாயில் சிக்கென அடைத்தேன் தோழி சேரிதும் அமளி என்றார். ஒரு பெண் தன்னுடைய கண்களை அப்படியே மூடிக்கொண்டிருக்கின்றால், மூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து தோழி ஒருத்தி கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? நீ ஏன் கண்களை இப்படி மூடிக்கொண்டிருக்கின்றாய் என்று. அப்போது அந்த தோழி சொன்ன, அந்த தலைவி சொன்ன பதிலாக, ராமபிரானை நான் என்னுடைய 2 கண்களாலும் பார்க்கின்ற நேரத்தில் என்னுடைய கண்களின் வழியாக ராமபிரான் என்னுடைய உள்ளத்திற்குள் நுழைந்து விட்டான். அவன் உள்ளத்திற்குள் நுழைந்த மாத்திரத்தில் நான் என்னுடைய கண்களை சிக்கென அடைத்தேன் தோழி. ஒருவேளை மீண்டும் நான் கண்களை திறந்து விட்டால் ராமபிரான் வெளியில் சென்று விடுவானோ? வஞ்சன் என்று சொல்கிறார். பெண்ணுக்கான குணங்களாக தொல்காப்பியர் சொல்லி இருக்கக்கூடிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அத்துணை குணங்களும் ஒரே நிமிடத்தில் ராமபிரானை பார்த்த அந்த நொடி பொழுதில் அவர் அதை கவர்ந்து கொண்ட காரணத்தினால் இங்கே வஞ்சன்
என்று அந்த பெண் தன்னுடைய தோழியிடம் சொல்வதாக நாம் காணலாம். இதை நம்ம திருக்குறளில் இருந்தும் பார்க்க முடியும். அதாவது இந்த கருத்து அப்படியே நெஞ்சத்தால் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்க அறிந்து என்ற திருக்குறளில் இருந்து இந்த சிந்தனை கம்பருக்கு வந்திருக்க வேண்டும். அதாவது தலைவி ஒருத்தி திருமணத்திற்கு பின்னதாக சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வதையே தவிர்த்து விடுகிறாள். ஏனென்றால் ஒரு திருக்குறள் பதிலாக இருக்கிறது. நெஞ்சத்தால் காதலவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேப்பாக்க அறிந்து. என்னுடைய மனதில் என்னுடைய காதலன் நிறைந்திருக்கின்றான். ஒருவேளை நான் சூடான உணவுகளை எடுத்துக்கொண்டால் அவருக்கு சுட்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய அச்சத்தினால் நான் சூடான உணவை எடுத்துக்கொள்வதையே தவிர்த்து விட்டேன். பாருங்கள், கம்பருக்கு என்ன அச்சம்? கண்களை திறந்து விட்டால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தலைவன் வெளியே சென்று விடுவானோ என்ற அச்சம் கம்பருக்கு. வள்ளுவருக்கோ ஒருவேளை சூடான உணவை எடுத்துக்கொண்டால் அவருக்கு சுட்டு விடுமோ என்று சொல்லக்கூடிய அந்த அச்சம் இங்கே வள்ளுவருக்கு. இதனால்தான் ஒரு பெண்ணினுடைய மனநிலையை பாடுகின்ற பொழுது ஆண் மக்கள் அந்த காப்பியம் எழுதினால் கூட அவர்களுக்கு இயல்பாக அச்சம் மேலிடுகிறது. ஆனால் இன்றைக்கு பெண்ணியம் பேசக்கூடிய பெண்மைவாதிகள் என்ன பேசுகிறார்கள்? அச்சம், மடம், நாணம் இவைதான் பெண்களுக்கான ஒரு பண்புகளாக தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். அல்ல, இது களவியலில் சொல்லப்பட்ட நூற்பா. அதாவது அச்சம், மடம், நாணம் இந்த மூன்றும் காதல் செய்யக்கூடிய காலத்தில் பெண்களுக்கு உரிய குணங்களாக தொல்காப்பியர் சொன்னாரே அன்றி பெண்களுக்கான முழுமையான இயல்பான குணங்களாக அதை தொல்காப்பியர் சொல்லவே இல்லை. ஆனால் தொல்காப்பியர் பொருளதிகாரத்தின் பொருளியலில் பெண்மைக்கான முழுமையான இலக்கணத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? செறிவும் நிறைவும் செம்மையும் செப்பும் அறிவும் அருமையும் பெண்பாலான என்று. இதுதான் பெண்மைக்கான, பெண்களுக்கான உடைமை பொருளாக அது இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் அதை பொருள் அதிகாரத்தில் பொருளியலில் வைத்திருக்கிறார் தொல்காப்பியர். செறிவு என்றால் என்ன? செறிவு என்றால் மன உறுதி, மன அடக்கம். நிறைவு என்றாலும் மன அடக்கம். செம்மை, செம்மையாக பேசுவது. செப்புதல், செப்புதல் என்றால் சொல்லுவது. அறிவு என்பது பெண்களுக்கே உரிய அந்த பண்பாக தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். இங்கே மடன் என்றால் பெண்கள் மடமையோடு இருக்க வேண்டும், அறிவில்லாத ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று பெண்ணியம் பேசக்கூடிய பெண்களுக்கு இந்த நூற்பா சிறந்த பதிலாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதை நான் கம்பருடைய கம்பராமாயணத்திலிருந்து நாம் இதற்கு விளக்கம் தேடினோம் என்றால், சீதா தேவி அசோகவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அனுமன் சீதா தேவியிடம் சென்று நான் ராம தூதுவன் என்று சொல்லிய தாயே, என்னுடைய தோள் மீது நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், இப்போதே நான் உங்களை ராமபிரானிடத்தில் கொண்டு சேர்க்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது சீதா தேவி சொன்ன வார்த்தை இந்த 6 குணங்களுக்கும் சான்றாக அமைந்திருக்கின்றது. இப்போது நாம் பார்த்தோம் அல்லவா? செறிவு என்று சொல்லக்கூடிய அமைதி, நிறைவு என்று சொல்லக்கூடிய மன அடக்கம், செம்மை என்று சொல்லக்கூடிய மனம் கோடாத அந்த தன்மை, செப்புதல் சிறந்த நேரத்தில் சரியானவற்றை பேசக்கூடிய கூற்று நிகழ்த்தக்கூடிய அந்த செப்புதல், அறிவு என்று சொல்லக்கூடிய எங்கே எப்படி எதை பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு என்று இந்த அத்துணை குணங்களையும் இந்த ஒரு பாடலில் நாம் சொல்லிவிடலாம். என்ன பாடல்? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயோனின் வில்லி நாட்டிற்கு மாசு என்று வீசினாள் என்று கம்பர் சொல்லுகிறார். சீதா தேவியினுடைய அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது? அவளுடைய ஒரு சொல்லினால் எல்லை நீத்த இந்த உலகங்களை எல்லாம் சுடக்கூடிய தன்மை வாய்ந்தவள். ஆனால் அவளுடைய செறிவு காரணமாக, மன அடக்கம் காரணமாக, நிறைவு காரணமாக, அந்த அமைதி காரணமாக ராமபிரானுக்கு இழுக்கு நேர்ந்து விடக் கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அறிவு காரணமாக அவள் அடங்கி இருந்தாள் என்பதை கம்பர் எவ்வளவு நயமாக அழகாக இங்கே நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை ராமன் சீதா தேவியை மீட்காமல் சீதையை அனைத்தையும் அழித்து விட்டு ராமபிரானிடத்தில் வந்திருந்தால் கம்பராமாயணத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருந்திருக்குமா என்ன? எனவே இது போன்ற ஒரு படைப்பில் தான் பெண்கள் படைக்கப்பட வேண்டும் என்பது தொல்காப்பியருடைய இலக்கணமாக இருக்கின்றது. அந்த இலக்கணத்திற்கு ஏற்றவாறு இலக்கியம் படைத்தவர் கம்பர் என்பதற்கு இந்த பகுதி ஒரு நல்ல சான்று. அதே போல் காதல் கோட்பாட்டில் களவு சூத்திரமும் கம்ப சூத்திரமும் எப்படி இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். தொல்காப்பியருடைய விதிப்படி காதல் என்பது முந்தைய நல்ல வினையின் காரணமாக அமைவது. அதற்கான நூற்பா ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப என்பது நூற்பா. இதற்கான பொருள் என்ன என்றால், நல்ல வினை இருந்தால், நல்ல ஊழ் இருந்தால், ஏற்கனவே போன பிறவியில் கணவன் மனைவியா
மனைவியாக இருந்தவர்கள் இந்த பிறவியிலும் கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பது தொல்காப்பியருடைய நூற்பாவாக இருக்கிறது. இதை நாம் சங்க இலக்கியம் முழுவதும் காணலாம். ஏனென்றால் தொல்காப்பியருடைய இலக்கணத்தை ஒட்டிதான் சங்க இலக்கியங்கள் அமைந்திருக்கின்றன. குறுந்தொகையில் ஒரு பாடல், அம்முவனரால் எழுதப்பட்ட அந்த பாடல், இம்மை மாறி மறுமை வரினும் நீயாகியர் என் கணவனே, யான் ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்று சொல்லுவாள் ஒரு தலைவி தன்னுடைய கணவனிடத்தில். இதற்கு என்ன பொருள் என்றால், இந்த பிறவி மாறி மறுபிறவி வந்தால் கூட என்னுடைய ஆறுயிர் கணவனாக தாங்களே வர வேண்டும், உங்கள் மனம் கொள்ளத்தக்க பெண்ணாக மனைவியாக நானே வர வேண்டும் என்று அந்த பிறவி கோட்பாடு எப்படி தொல்காப்பியரிடமிருந்து சங்க இலக்கியத்தில் பரவி இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. அதே போல் நற்றிணையிலும் நாம் ஒரு பாடலை பார்க்கலாம். தலைவன் பொருள் தேடுவதற்காக சென்றிருக்கிறார். தலைவன் நான் மீண்டும் வருவேன் என்று சொல்லிவிட்டு அந்த காலம் வந்த பின்னரும் பொருள் தேட சென்ற அந்த தலைவன் வரவில்லை. அதில் அவ்வளவு ஏக்கம், தன்னுடைய நெற்றியில் பசலை படர்கிறது, தன்னுடைய உடல் மெலிகிறது, தலைவனுடைய அந்த பிரிவால் அவளுடைய மேனி தளர்கிறது, தன்னுடைய கண்கள் ஒளி இழந்து இருக்கின்றது, அவளுடைய அறிவும் மயக்கம் அடைந்து விட்டது. இந்த சூழலில் மிச்சம் இருப்பது உயிர் மட்டும்தான். அந்த தலைவி நினைக்கிறாள், உயிரையும் விட்டு விடலாம் போல் இருக்கிறது. தன்னுடைய தோழியிடம் சொல்கிறாள், சாதல் அஞ்சேன், அஞ்சுவல் சாவில் பிறப்பு பிரிதாகுவதாயின் மறக்குவென்கொல் என் காதல் எனவே என்று சொல்கிறாள். தோழியே, என்னுடைய தலைவன் இன்னும் வரவில்லை, இறந்து விடலாம் போல் இருக்கிறது. ஆனால் நான் இறப்பதற்கு அஞ்சவில்லை. ஒருவேளை நான் இறந்து விட்டால் மறுபிறவியில் என்னுடைய கணவனை நான் மறந்து விடுவேனோ என்பதற்காக நான் அஞ்சுகிறேன் என்று அந்த சங்க இலக்கியத்தை, இதை அப்படியே நாம் ராம காவியத்திலும் பார்க்க முடியும். சீதா தேவியும் ராமபிரானும் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய அந்த காட்சி நமக்கு தெரியும். கம்பராமாயணமே அறியாதவர்கள் கூட அறிந்த அந்த ஒற்றை வரி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று சொல்லக்கூடிய அந்த வரி, அந்த பார்த்த மாத்திரத்தில் கண்ணும் கலந்த அந்த வேளையில் மனம் தடம் மாறின, இதயங்கள் இடம் மாறின என்ற அந்த செய்தியை எல்லாம் நாம் அறிவோம். அதில் ஒரு பாடல், அதாவது ஏற்கனவே பல பிறவிகளில் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் ராமபிரானும் சீதா பிராட்டியும் என்பதை கம்பர் எப்படி அந்த தொல்காப்பியத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். மருங்கு இலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. ஏற்கனவே ராமபிரானும் சீதா பிராட்டியும் கருங்கடல் பள்ளியில் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தவர்கள். இப்போது இருவரும் சந்திக்கிறார்கள். இருவருக்கும் வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை. சீதா தேவி அப்படியே ஓவிய பாவை போல் நிற்கிறாள். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், கண்ணோடு கண்ணினை நோப்போக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல. இதை அப்படியே நாம் கண்ணதாசனிடத்திலும் நாம் பார்க்க முடியும். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்தே சிலையாய் இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி என்று கண்ணதாசன் மிக அழகாக பாடியிருப்பார். பாருங்கள், தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரபு கம்பருக்குள் வந்து அந்த கம்பருடைய சிந்தனையை எப்படி அடுத்த தலைமுறைக்கு அவர் கடத்தி சென்றிருக்கின்றார் என்பதுதான் இங்கே முக்கியமான. ஏன் நம்முடைய தமிழக கவிஞர்கள் மட்டும் இல்லாமல் மேலை நாட்டு கவிஞர்களுடைய கவிதைகளில் கூட நாம் இந்த சாயலை பார்க்க முடியும். இரண்டு உடல் ஓர் உயிர் ஆனார்கள் என்று மிக அழகாக இங்கே கம்பர் சொல்கிறார். அதை கண்ணதாசன் இன்னும் ஒரு பாடலில் கூட, 100 முறை பிறந்தாலும் 100 முறை இறந்தாலும் உனை பிரிந்து வெகு தூரம் நான் ஒரு நாளும் போவதில்லை, உலகத்தின் கண்களிலே உருவங்கள் மாறலாம், ஒன்றான உள்ளங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. இதை அப்படியே கம்மிங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில கவிஞர் பாடுவார். என்ன பாடுவார்? I carry your heart with me, I carry it in my heart, I am never without it. நான் உன்னுடைய இதயத்தை எனக்குள் வைத்திருக்கின்றேன், அதை என்னுடைய இதயத்தில் வைத்து நான் காக்கின்றேன். எத்தனை பிறவிகள் மாறினாலும் அந்த இதயம் இல்லாமல் நான் இருப்பதில்லை, நான் உன்னுடைய இதயத்தோடையே இருக்கின்றேன் என்று ஒரு மேலை நாட்டு கவிஞர் எழுதுகின்றார் என்றால் இந்த கம்பருடைய அந்த தாக்கம் என்பது எப்படி இருக்கின்றது. கம்பரை அவர் படித்தாரா இல்லையா என்பது அடுத்த விஷயம். ஆனால் ஒரு இலக்கியம் என்பது உலக நாட்டிற்கு எல்லாம் பொதுவான முறையில் படைக்கப்பட வேண்டும். அதுதான் செவ்வியல் இலக்கியத்திற்கான ஆதாரமாக அமையும். அது கம்பரிடத்தில் நாம் காணலாம், தொல்காப்பியரிடத்திலும் நாம் காணலாம். எனவே இது போன்ற இலக்கியங்கள் தான் நமக்கு செவ்வியலுக்கான செம்மொழி என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரத்தை நமக்கு கொடுத்தது என்றே சொல்லலாம்.
அதே போல் தொல்காப்பியருடைய கைக்கிளையையும் கம்பருடைய கைக்கிளையையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். கம்பர் கைக்கிளை படலம் என்று ஒரு படலத்தையே சொல்லி இருக்கிறார். கைக்கிளையினுடைய பாகுபாடுகளாக தொல்காப்பியர் சொல்வது காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பு அறிதல் என்று சொல்லக்கூடியது. காட்சி, இப்போது நாம் கண்டோம் அல்லவா, ராமபிரானும் சீதா பிராட்டியும் முதலில் பார்க்கிறார்கள். அதுதான் களவில் முதல் காட்சியாக அமைகிறது. அதன் பிறகு ஐயம், இருவரும் ஒருவரை மாறி மாறி பார்க்கிறார்கள். சீதா தேவி உண்மையில் மனித பிறவிதானா இல்லை தேவலோகத்து பெண்ணா என்று ஐயம் எழுகின்றது ராமபிரானிடத்தில். இந்த ஐயத்தை பற்றி தொல்காப்பியர் சொல்லுகின்ற பொழுது சிறந்துழி ஐயம் சிறந்தது என்ப இழுந்துழி இழிவே காட்டலான என்று சொல்லுவார். என்னவென்றால் தலைவனும் தலைவியும் சந்திக்கக்கூடிய அந்த இடமானது தேவலோகம் போல காட்சி தருமாம். தலைவியானவள் தேவ மங்கை போல காட்சி தருவாளாம். இங்கே சீதா பிராட்டியை கண்ட அந்த ராமபிரானுடைய மனம் எப்படி இருக்கின்றது? வள்ளல் சேக்கை கரியவன் வைகுறும் வெள்ள பார்க்கடல் போல் மிளிர் கண்ணினால் அல்லல் பூமகள் ஆகும் கொலோ எனது உள்ளத்தாமரையில் உரைகின்றதே. இந்த பெண் என்னுடைய உள்ளத்தாமரையில் உரைகின்றாலே, இந்த பெண் யாராக இருக்கும்? அல்லல் பூமகள், அழகிய தாமரை மீதில் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியாக இருக்குமோ, தேவலோக மங்கையாக இருக்குமோ என்று ராமபிரான் ஐயப்படக்கூடிய அந்த காட்சியை நம் கண்முன்னே கம்பர் கொண்டு வருகிறார். சீதா பிராட்டிக்கும் ஐயம் மேலிடுகிறது. ராமபிரானை பார்க்கிறாள். ராமபிரானுடைய தோளோடு உரசி செல்லக்கூடிய அந்த வில்லானது கருப்பு வில்லா, அவர் ஒருவேளை ராமபிரான் காமனாக இருந்தால் அவருடைய தோளோடு உரசி செல்லக்கூடிய அந்த வில்லானது கருப்பு வில்லாக இருக்க வேண்டுமே என்று சொல்லக்கூடிய ஐயம். ராமபிரான் தேவலோகத்து காமனோ என்று ஐயப்படக்கூடிய அந்த செய்தியை நாம் கம்பராமாயணத்தில் பொறுப்பு உரள் தோல் புனர் புண்ணியத்து கருப்பு வில் அன்று அவன் காமன் அல்லனே என்று சீதா பிராட்டி ஐயப்படக்கூடிய அந்த செய்தியை நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே அழகான ஒரு நயம் பாருங்கள். ராமபிரான் நடந்து கொண்டே அப்படியே செல்கிறார். சீதா பிராட்டி கன்னிமாடத்திலிருந்து ராமபிரானை பார்க்கிறாள். அப்படி பார்க்கின்ற பொழுது ராமபிரானுடைய அந்த தோலை தழுவி கொண்டிருக்கக்கூடிய அந்த வில்லை புண்ணியத்து வில் என்று சொல்கிறார். பொறுப்பு உரல் தோல் புனர் புண்ணியத்து. எப்போதும் சதா சர்வ காலமும் ராமபிரானுடைய அந்த தோலை தழுவதற்கு அந்த வில் என்ன புண்ணியம் செய்ததோ என்று கம்பநாட்டாழ்வார் சொன்னார். இதற்கான அந்த வித்து எங்கே கிடைத்திருக்க வேண்டும் கம்பருக்கு என்று பார்த்தால் ஆண்டாள் நாச்சியாரிடமிருந்து கிடைத்திருக்க வேண்டும். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண்சங்கே. அந்த சங்கிடம் மாதவன் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலினுடைய வாய் அமுதத்தினுடைய சுவை கற்பூர சுவையா கமலப்பூவினுடைய சுவையா? எப்போதும் திருமாலினுடைய அந்த கைகளில் அந்த வாயமுதத்தை பருகக்கூடிய அந்த ஒரு பேறு பெற்ற அந்த சங்கினை பார்த்து விழிப்பது போல இங்கே ராமபிரானுடைய தோலை உரசி கொண்டிருக்கக்கூடிய அந்த வில்லினை பார்த்து சீதா பிராட்டி ஏங்குவதாக கம்பர் ஏங்கி இருக்கின்றார் என்றே நாம் சொல்ல வேண்டும். இதை அடியுற்றிதான் குலசேக ஆழ்வார் திருவேங்கடமலையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே என்று கேட்பார். சதா சர்வ காலமும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு. ஒரு தம்பரமாக ஒரு மரமாக நான் இருக்கக்கூடாதா? படியாய் கிடந்து உன்னுடைய பவளவாயை காணக்கூடிய அந்த புண்ணியமாவது எனக்கு கிடைக்க கூடாதா? இல்லை, நீ திருமால் தன்னுடைய வாயில் இருந்து அந்த எச்சில் இருக்கும் இல்லையா, அந்த எச்சில் வட்டில் என்று சொல்லுவார்கள், வெற்றிலையை போட்டு உமிழக்கூடிய அந்த எச்சில் வட்டியாக வேணும் நான் இருக்கக்கூடாதா என்று குலசேகர ஆழ்வார் ஏங்கக்கூடிய அந்த ஏக்கத்தையும் நாம் இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம். இது காட்சிக்கு பின்னதாக இருக்கக்கூடிய ஐயம். ஐயத்துக்கு பின்னதாக துணிவு. துணிவு என்ற இந்த இலக்கணத்திற்கு தொல்காப்பியருடைய இலக்கணம் எப்படி அமைந்திருக்கு என்றால், பார்க்கக்கூடிய அந்த பெண்ணோ அந்த தலைவியோ தலைவனோ தேவலோகத்து மங்கையோ அல்லது தேவலோகத்தை சார்ந்த ஆண்மகனோ என்று ஐயப்படக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் ஒரு சில குறிப்புகளை கொண்டு இல்லை இவர்கள் மானுடர்கள் தான் என்று துணிவார்கள். அதைத்தான் துணிவு என்று நாம் சொல்கின்றோம். அந்த துணிவிற்கான இலக்கணமாக தொல்காப்பியர் சொல்லுவது வண்டே இழையே வள்ளி பூவே கண்ணே அலமலர் இமைப்பே
அச்சம் என்று அன்னவை பிறவும் ஆங்கு அவன் நிகழ நின்றவை கலையும் கருவி என்பர். எப்போது துணிவார்கள்? அவர்களுடைய மாலையில் வண்டுகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கும். இளைய அந்த தலைவியானவள் அணிகலன்களை அணிந்திருப்பாள். வள்ளி அவளுடைய தோள்களில் வள்ளி எழுதப்பட்டிருக்கும். பூ வாடி இருக்கும். கண் இமைக்கும். இது எல்லாம் தேவலோக மகளிருக்கு நடக்காத செயல். இது எல்லாம் நடந்தால் அவள் மானுட பெண், அவன் மானுடத்தை சார்ந்த ஒரு ஆண்மகன் என்பதை துணியக்கூடிய அந்த துணிவை மிக அழகாக கம்பர் காட்டி இருப்பார். உரை செய்யின் தேவர் தம் உலகு உலானலன் விரை செறி தாமரை இமைக்கும் மெய்மையால். அவருடைய தாமரை போன்ற அந்த கண்கள், ராமபிரானுடைய தாமரை போன்ற காமனோ என்று ஐயுற்றாள் சீதாதேவி. ஐயுற்ற அந்த ஐயத்தை எப்படி களைகிறாள்? ராமபிரானுடைய தாமரை போன்ற அந்த கண்கள் இமைக்கின்றன. அவருடைய அழகான அந்த தடக்கையில் அந்த வில் இருக்கக்கூடிய அந்த வில் கருப்பு வில் அல்ல, மார்பின் நூலினன், மார்பில் முப்புரி நூலை அணிந்து இருக்கிறார். ஆகவே அவர் அரசிலம் குமாரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சீதா பிராட்டி இங்கே துணிவது தொல்காப்பியருடைய துணிவோடு நாம் ஒப்பு நோக்கலாம். அதே போல் குறிப்பு அறிதல். குறிப்பு அறிதலுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் சொல்கின்ற பொழுது குறிப்பு அறிதல் என்றால் தலைவியின் மீது இருக்கக்கூடிய அந்த விருப்பத்தை ஏதேனும் ஒரு குறிப்பால் தலைவன் காட்டிச் செல்வதுதான் குறிப்பறிதல். இதை தொல்காப்பியர் சொல்லுகின்ற பொழுது நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரை ஆகும். அவர்களுடைய கண்ணும் கலந்த போது, கண்ணும் பேசிய போது அந்த கண்களின் வழியே குறிப்பு அமையலாம், அல்லது குறிப்பே குறித்துக் கொள்ளுமாயின் ஆங்கவை நிகழும் என்பனார் புலவர் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார். தலைவன் தன்னுடைய மனத்தால் நினைத்த அந்த குறிப்பை ஏதேனும் ஒரு குறிப்பினால் தலைவி அறிவதுதான் இந்த நூற்பாவினுடைய பொருளாக அமைகிறது. அந்த வகையில் சீதா பிராட்டி ராமபிரானுடைய அந்த மன குறிப்பை ஒரு சிறிய புன்முறுவலால் அறிகிறாள். இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தர மணிவரை தோளுமே அல முந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே. ராமபிரானை சீதா பிராட்டி பார்க்கிறாள். ராமபிரானுடைய அந்த கருநீளமாக சுருண்டு நீண்டு இருக்கக்கூடிய அந்த தலை முடியோ, அவருடைய சந்திரன் போன்று நிலவு போன்று பிரகாசமாக வீற்றிருக்கக்கூடிய அவருடைய முகமோ, அவருடைய தாழ்ந்த திருக்கரங்களோ, அவருடைய அழகிய மணிவரை தோள்களோ சீதா பிராட்டியின் உயிரை குடிக்கவில்லையாம். அதற்கு எல்லாம் முந்தி ராமபிரான் குறிப்பால் காட்டி சென்ற அந்த சிறிய புன்முறுவல் சீதா பிராட்டியினுடைய உயிரை உண்டது என்று இந்த சீதா பிராட்டியினுடைய கூற்றாக கம்பர் அமைத்திருப்பது அந்த குறிப்புக்கு சிறந்த சாட்சியாக சான்றாக அமைகிறது. இது போல் கம்பராமாயணம் தொடர்ந்து தொல்காப்பியருடைய அந்த நூற்பாவை அடியொற்றி கம்பர் பல்வேறு பாடல்களை எழுதி இருக்கிறார். பொருளியலில் வரக்கூடிய ஒரு பாடல் என்ன பாடல் என்றால், உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும், சூத்திரம் உடம்பும் உயிரும் வாடிய கண்ணும் எண்ணுற்றன கொல் இவையெனில் அல்லதை கிழவோர் சேர்தல் கிழத்திக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் சொல்கிறார். அதாவது தலைவனும் தலைவியும் பிரிந்து இருக்கக்கூடிய அந்த சூழலில் தலைவனை தானே சென்று சேர்வது, தானே தேடி செல்வது என்று சொல்லக்கூடிய அந்த மரபு என்பது தலைவிக்கு இல்லை என்பதை மிக அழகாக இங்கே தொல்காப்பியர் சொல்லுகிறார். சீதா பிராட்டி ராமபிரானை தேடி செல்ல வேண்டும், அந்த முயற்சியை சீதா பிராட்டி எடுக்கவில்லை கம்பராமாயணத்தில். தன்னுடைய உயிரை விட துணிந்தால், ஆனால் தலைவனை தானே தேடி செல்ல வேண்டும் என்று அவள் நினைக்கவே இல்லை. ராமபிரான் வந்து தன்னை அழைத்து செல்லட்டும் என்று அவள் காத்திருந்தாள். அதனால் தான் அனுமனிடத்தில் மறுத்து சொன்னாள், உன்னுடைய தோள்களில் நான் வந்து விடலாம், ராமபிரான் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு உன்னுடைய தோல் மேல் அமர்ந்து நான் வந்து விடலாம், ஆனால் அந்த ராமபிரானுடைய ஆற்றலுக்கு அது இழுக்கு என்று சொன்னோம் இல்லையா, அந்த நூற்பாவை அப்படியே நாம் இங்கேயும் பொருத்தி பார்க்கலாம். அதே போல் ஒரு பெண்ணுக்கு சிறந்ததாக கருதப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்று சொல்லி தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். உயிரினும் சிறந்தன்று நானே, நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தன்று என்று சொல்கிறார் கம்பர். அதாவது கற்பை உயிரென காத்த சீதை உயிரை துச்சமென மதித்தாள். சீதா தேவிக்கு உயிர் கூட பெரிது இல்லை, ஆனால் தன்னுடைய கற்பு தான் பெரிது என்பதை எத்தனையோ பாடல்களை நாம் கம்பராமாயணத்தில் இருந்து சான்று காட்டி விடலாம். அசோகவனத்தில் சீதா பிராட்டி உயிர் விட துணிந்த அந்த செய்தியை பார்த்தோம். ராமதூதனாகிய அனுமன் ராமனுடைய திருப்பெயரை சொன்ன மாத்திரத்தில் அந்த உயிரை விடுவதாக இருந்த அந்த கருத்தை மாற்றிக்கொண்டார். அரக்கனே ஆக வேறு ஓர் அமரனே ஆக அன்றி குரக்கு இனத்து ஒருவனே தான் ஆகுக
கொடுமையாக இரக்கமேயாக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதின் உதவி உண்டோ. இந்த பாடலை நாம் சற்றே ஆராய்ச்சி செய்வோம். அதாவது ராமபிரானுடைய அந்த திருப்பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவளுடைய உள்ளம் அப்படியே உருகுகின்றது. அவளுக்கு மீண்டும் சீதா பிராட்டிக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது அந்த திருநாமம். எனவே உயிரையே விட துணிந்த சீதா பிராட்டி எந்த இடத்திலும் தன்னுடைய கற்பை விட துணியவில்லை. தன்னுடைய கற்பை அப்படியே காத்தாள் என்பதற்கு எத்தனையோ பாடல். உயிரை காட்டிலும் சீதா பிராட்டி கற்பை மேலாக மதித்தாள் என்பதை அனுமனுடைய கூற்றின் வாயிலாக நாம் அறிந்து விடலாம். அனுமன் ராமபிரானிடத்தில் சென்றுகின்ற பொழுது எத்தனை விஷயங்களை சொல்றார். தவம் செய்த தவமாம் தையல் என்று சொல்கிறார். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொல்கிறார். விற்பெரும் தடம் தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன். நாம் மிகப்பெரிய தவம் செய்யக்கூடிய நங்கையை நான் காணவில்லை. யாரை கண்டேன்? இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பேரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். சீதாதேவி என்றாலே கற்புதான், கற்பு என்றாலே சீதாதேவி தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கற்பெனும் பேரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தொல்காப்பியருடைய உயிரினும் சிறந்தன்று நானே நானினும் செய்தீர் காட்சி கற்ப சிறந்தன்று என்று சொல்லக்கூடிய அந்த நூற்பாவிற்கு அப்படியே பொருந்தி வருவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் தலைவன் தலைவி பிரிவு துயரில் தனிமையில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இயற்கை பொருட்களை பார்த்து பேசுவது என்பது ஒரு வழக்காக தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். அந்த நூற்பா ஞாயிறு திங்கள் அறிவே நானே கடலே காணல் விலங்கே மானே புலம்புறு பொழுதே புள்ளே நெஞ்சே அவையல பிறவும் நுதலிய நெறியார் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லியாங்க அமையும் என்பனார் புலவர். தலைவி நிலவை பார்த்து பேசுவது, சூரியனை பார்த்து பேசுவது, அன்னத்தை பார்த்து பேசுவது, மயிலை பார்த்து பேசுவது, விலங்குகளை பார்த்து பேசுவது, தனிமையில் ராமபிரானும் இயற்கையை பார்த்து பேசக்கூடிய அந்த காட்சியை நாம் கம்பராமாயணத்தில் காண முடியும். சீதா பிராட்டியும் இயற்கையை பார்த்து பேசக்கூடிய அந்த காட்சியை நாம் காண முடியும். ஒரே ஒரு பாடலை சான்றாக சொல்கிறேன். கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கிறார். ராமபிரான் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உணர்வையும் பெண்மைக்கான குணங்கள் என்று சொல்லக்கூடிய அச்சம் மரம் நாணம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய அத்தனையையும் பறித்து சென்றார் ராமபிரான். அப்படி பறித்து சென்ற அந்த ராமபிரானுடைய நினைவாலேயே சீதா பிராட்டி அந்த நினைவிலேயே அவள் உருகி கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் நிலவும் அவளுக்கு சுடுகிறது. அப்போது நிலவை பார்த்து சீதா பிராட்டி கேட்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் இந்த பாடல். கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கிறாய், வடியில் இன் அமுதத்தோடும் வந்தனை பிடியின் மென்னடை பெண்ணோடு என்றால் என்னை சுடுதியோ. கடல் தோன்றிய திங்களே, திங்களாகிய சந்திரனை பார்த்து நீ பெண்ணோடு பிறந்தவள் ஆயிற்றே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெண்ணாகிய என்னுடைய மனநிலையை அறியாமல் நீ என்னை கொள்வதற்காக ஏன் இப்படி வருகிறாய், என்னை ஏன் இப்படி சுடுகிறாய். இதை அப்படியே கண்ணதாசனிடத்தில் நாம் பார்க்கலாம். நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவானிலா, இன்று என் தலைவர் நிலை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு நின்று போய்விடு. தொல்காப்பியரிடம் இருக்கக்கூடிய ஒரு நூற்பா இயற்கை பொருட்களை பார்த்து தனிமை துயரில் பிரிவு துயரில் தலைவனோ தலைவியோ பாடலாம் என்று தொல்காப்பியர் இட்ட அந்த நூற்பாவினுடைய அந்த விதையானது கம்பரில் அப்படியே விருட்சமாகி கம்பரிடத்தில் இருந்து எத்தனையோ கவிஞர்கள் ஒவ்வொரு மலரை பறித்து கொண்டு நமக்கு பாடலாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நுணுக்கமான ஒரு பொருளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்து விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். தொல்காப்பியர் பொருளியலில் காட்டலாகாத பொருட்கள் அல்லது காணலாகாத பொருட்கள், கட்புலன் ஆகா பொருட்கள் என்று ஒரு பட்டியலை கொடுத்திருக்கிறார். அதாவது மற்றவர்களுக்கு கண்களால் காட்ட இயலாத, கண்களால் காண இயலாத பொருட்கள் இவை இவை என்று சொல்லி அந்த பட்டியல் அமையும். அப்படி இருக்கக்கூடிய பட்டியலில் கற்பும் இருக்கின்றது. அதாவது ஒப்பும் உருவும் வெறுப்பும் என்றா, கற்பும் ஏறும் எழிலும் என்றா, சாயலும் நானும் மடனும் என்றா, நோயும் வேட்கையும் நுகர்வும் என்றாங்கு ஆவையின் வருவும் கிளவியெல்லாம் நாட்டியல் மரபின நெஞ்சுக்குளின் அல்லது காட்டலாகா பொருட்கள். அதாவது ஒப்பு என்று சொல்லக்கூடிய ஒப்புமைப்பட்ட அந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நாணத்தை வெளியில் காட்ட முடியாது, கற்பை வெளியில் காட்ட முடியாது, மடம் என்று சொல்லக்கூடிய மடப்பத்தை இளமையை இது எல்லாம் காட்ட இயலாத பொருட்கள் என்று தொல்காப்பியர் சொல்லி இருக்கிறார். ஆனால் கம்பராமாயணத்தில் கம்பரோ அனுமன் வாயிலாக கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொல்கிறார். அந்த இடத்தில் கண்டனன் கற்பினுக்கு அணியை என்று சொன்னாலே பொருள் முழுமை அடைந்து விடும்.
கண்டனன் என்றாலே கண்களினால் காண்பதுதானே. அந்த இடத்தில் ஏன் கண்களால் கண்டதாக அனுமன் கூற வேண்டும் என்றால், இங்கே நாட்டியல் மரபின் நெஞ்சு கொளி நல்லது காட்டலாகா பொருட்கள், இங்கேதான் மெய்ப்பாட்டிற்கான இலக்கணம் வருகிறது. தொல்காப்பியர் சொன்ன அந்த மெய்ப்பாட்டியலுடைய அந்த இலக்கணத்தோடு நாம் சேர்த்து பார்த்தால் இந்த நூற்பா நமக்கு புலப்படும். நாட்டியல் மரபின், அதாவது ஒரு சில விஷயங்களை நாம் கண்களால் காண இயலாது. காதலும் அப்படித்தான், கடவுளும் அப்படித்தான், நம்முடைய புலமை, அறிவு, நாணம் எதுவாக இருந்தாலும் குறிப்பினால் அறிய முடியுமே அன்றி, மெய்ப்பாட்டினால் அறிய முடியுமே அன்றி, அது கண்களால் காட்ட இயலாது, காணவும் இயலாது. அந்த மெய்ப்பாட்டை யாரால் அறிய முடியும்? எல்லோரும் தலைவி ஒருத்தி மிகவும் வருத்தத்தோடு மிகவும் சோகத்தோடு இருக்கிறாள். அவளுடைய மனதில் ஏதோ வேதனை இருக்கின்றது. அந்த வேதனையை எல்லோரும் அறிந்து விட முடியுமா? அந்த மெய்ப்பாட்டிற்கான பொருளை புரிந்தவர்களால் தான் அந்த வேதனையை அறிய முடியும். அதனால் தான் கண்ணினும் செவியினும் நுண்ணிதின் உணரும் உணர்வுடை மாந்தர்க்கு அல்லது பொருட்கோள் நன்னயங்கு வைத்தே என்று சொல்லுவார் தொல்காப்பியர். கண்களாலும் செவிகளாலும் நுண்மையாக கண்டு அதனுடைய பொருளை உணரக்கூடிய உணர்வு உடைய மாந்தர்களுக்கு மட்டும்தான் அந்த மெய்ப்பாடு புலப்படும். கண்களால் பார்த்த மாத்திரத்தில் சீதா தேவியை கற்புக்கு அரசி, கண்டனன் கற்பினுக்கு அணியை என்று அனுமன் சொல்கிறார் என்றால், அந்த இடத்தில் அனுமனுடைய கண்ணால் காணக்கூடிய, செவியால் கேட்கக்கூடிய அந்த திறனை நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் மெய்ப்பாடு என்று நாம் சொல்கிறோம். எனவே பயனில்லாத சொல்லை கம்பர் ஒரு காலமும் சொல்ல மாட்டார். எனவே கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்பது மிக சிறப்பாக இங்கே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது போல எத்தனையோ சான்றுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். பிற்காலத்தில் வந்த கவிஞர்களுக்கு மிக அழகாக கம்பராமாயணத்திலிருந்து அடியெடுக்கப்பட்டது. அதாவது இப்போது நாம் காரைக்கால் அம்மையாரிடத்தில் காணலாம். அந்த பிறவி கொள்கையை நாம் முன்னதாக பார்க்கின்ற பொழுது, ஒன்றே வேலே என்றிரு பால்வையும் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையும், இது தொல்காப்பியருடைய பிறவி கோட்பாடு என்று பார்த்தோம். இந்த பிறவி கோட்பாட்டிற்கான அந்த கூற்று கம்பரில் நாம் கருங்கடல் பள்ளியில் களவி நீங்கி போய் பிரிந்தவர் கூறினால் பேசவும் வேண்டுமோ என்று நாம் கம்பரில் பார்த்தோம். கம்பருக்கு முன்னதாக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மரமாமை வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த பாடலையும் பார்த்தோம். அதே போல் சங்க இலக்கியத்தில் இம்மை மாறி மறுமை வரினும் நீ ஆகியர் என் கணவனே, நான் ஆகியர் என் நெஞ்சும் நேர்பவரே. அதே போல் குலசேகர ஆழ்வாரிடத்தில் ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாடும் செல்வமும் மன்னரசும் நான் வேண்டேன். அதை அப்படியே கண்ணதாசன் வரையிலும் நாம் பார்க்க முடியும். எப்படி என்றால், மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், கரும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் என்று. நான் எந்த பிறவி எடுத்தாலும் உன்னை பார்த்து கொண்டே உன்னோடு தொடர்புடைய, உன்னோடு சம்பந்தமுடைய அந்த பிறவி எனக்கு அமைய வேண்டும் என்று காலம் காலமாக தமிழ் மரபில் சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு பொதுமை நுட்பமாக, ஒரு பொதுமை நுணுக்கமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இங்கே முக்கியமாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தொல்காப்பியரை கண்ணதாசன் படித்தாரா, தொல்காப்பியரை பிற்காலத்தில் வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் படித்தார்களா என்பது நாம் அறிய மாட்டோம். ஆனால் கம்பரை அனைவரும் படித்திருக்கிறார்கள். கம்பரிடத்தில் தொல்காப்பியருடைய அந்த மரபு நமக்கு தெரிகிறது. அந்த மரபை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தி சென்றார் கம்பர் என்பதுதான் இங்கே. அதனால்தான் கல்வியில் பெரியவர் கம்பர் என்று சொல்கிறோம். கம்பரில் நாம் வள்ளுவரை காண முடியும், கம்பரில் நாம் ஆண்டாள் நாச்சியரை காண முடியும், கம்பரில் நாம் காரைக்கால் அம்மையாரை காண முடியும், கம்பரில் நாம் மாணிக்க வாசகரை காண முடியும். இங்கே ஒரு பாடலை பார்த்தோமே, சிக்கென அடைத்தேன் தோழி, இது எங்கே இருந்து எடுக்கப்பட்டது? எம்பொருட்டு உன்னை சிக்கென பிடித்தேன், இடைவிடாது உன்னை சிக்கென பிடித்தேன், இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன், ஈசனே உன்னை சிக்கென பிடித்தேன், எய்பிடத்து உன்னை சிக்கென பிடித்தேன், நான் உன்னை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் என்று மாணிக்க வாசகரிடம் இருந்து எடுத்திருக்கிறார். அந்த சொல்லை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறார் கம்பர். இப்படி எத்தனையோ இலக்கியங்களை கம்பர் அப்படியே படித்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அந்த மாட்சிமையால் தான், அந்த நிலைக்கலன்தான் கம்பரை கல்வியில் பெரியவர் கம்பரி என்று சொல்ல வைக்கின்றது. நாம் இளங்கோவடிகளை பார்த்து விட முடியும், மணிமேகலையை பார்த்து விட முடியும். அனைத்து ஆசிரியர்களுடைய அந்த நுட்பமான விஷயங்களை எல்லாம் கம்பரை படித்தால் நாம் அறிந்து விட முடியும். அதனால்தான் கம்பரில் கால் நதியாக கரைய துடித்தார் கண்ணதாசன். கண்ணதாசனை நாம் விளக்க வேண்டுவதில்லை, தொல்காப்பியரை தூக்கி நிறுத்த வேண்டுவதில்லை. இவர்களை எல்லாம் நமக்கு கொடையாக கொடுத்த அந்த ஆண்டவனை நாம் மதிப்போம்.
யாரையும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. இவர்கள் உயர்ந்தவர்கள், இந்த புலவன் உயர்ந்தவர், இந்த புலவன் உயர்ந்தவர் என்று எந்த வகையிலும் நாம் சொல்லிவிட முடியாது. தொல்காப்பியத்தை முழுமையாக படித்தால் அந்த எண்ணம் நமக்கு வராது. கம்பரை முழுமையாக படித்தால் இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நமக்கு வராது. ஏன் கண்ணதாசனுடைய பாடல் கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடக்கூடியது. எவ்வளவோ தத்துவ பாடல்களை கண்ணதாசன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே இலக்கியத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று இருப்பது இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல் தானே. கண்ணதாசன் கம்பரிடத்திலிருந்து எத்தனையோ பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அனைவரும் புலவர்கள், அனைவரும் கவிஞர்கள். இவர்களுடைய புலமைகளை எல்லாம் நாம் வாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். யாரையும் ஒப்பீடு செய்கின்றோம் என்பதற்காக உயர்த்தி தாழ்த்தி பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு நமக்கு வேண்டாம். இவர்களை எல்லாம் கொடுத்த கடவுளுக்கு மாத்திரம் நாம் நன்றியை சொல்லி என்னுடைய உரையை நான் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். இதுகாரும் என்னுடைய உரையை மிக பொறுமையோடு கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்தி வரக்கூடிய நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் மன்றத்திற்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் கற்றிலனாயினும் கேட்க அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்று சொல்வார் வள்ளுவர். இது போன்ற பல அறிஞர்களுடைய கருத்துக்களை நாம் தொடர்ந்து செவியுறுவதற்கான ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் சரஸ்வதி அம்மாவிற்கு நான் என்றும் கடன்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் கம்பரை நான் தொடர்ந்து வாசிப்பதற்கான பிள்ளையார் சுழி போட்டுக் கொடுத்தவர்கள் சரஸ்வதி அம்மா தான். சேலத்தில் முதலில் நான் சென்று உரை நிகழ்த்தியதுதான் கம்பராமாயணத்தில் என்னால் மிகச்சிறந்த அளவில் உரை நிகழ்த்த முடியும் என்ற ஒரு பிடிமானத்தை எனக்கு கொடுத்தது என்று சொல்ல வேண்டும். எனவே அந்த வகையில் நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமா, ரொம்ப 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 அருமையா இருந்தது. பாராட்டுக்கள். எப்படி எந்த மாதிரி பாராட்டு தெரிவிக்கிறதுனே தெரியாம நாங்க திக்குமுக்காடி போயிருக்கின்றோம். மிகச் சிறப்பானது ஒரு உரை. எப்பொழுதுமே துர்காதேவி தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை 100% மேலாக 150% செய்யக்கூடிய அப்படி ஒரு சிறப்பு அந்த உரையில தங்களுடைய சொற்பொழிவில் இருக்கும் என்பதை மெய்ப்பித்து காட்டிய மிகச்சிறந்ததான ஒரு பொழிவு. இதுகாரும் யாரும் தொடாத தொல்காப்பியரும் கம்பரும் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கு தொட்டு சென்றது என்று சொல்ல முடியாது. பல்வேறு இலக்கியங்களிலிருந்து பல்வேறு புலவர் பெருமக்கள் பாடியதிலிருந்து இன்றைய திரை இசை பாடல்கள் வரைக்கும் எடுத்தாண்ட அந்த ஆளுமை, அந்த நுட்பமான ஆய்வுரை மிக மிக சிறப்பானதாக அமைந்திருந்தது. முதல்ல நம்முடைய அப்பா ஜின்னா ஷெரீஃபுதீன், கவிக்கோ ஜின்னா ஷெரீஃபுதீன் ஐயா அவர்களை முதலில் அழைக்கின்றேன். வாருங்களப்பா, உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்களப்பா. சரி, அவங்க மெய்மறந்து இருந்தேன். மிக அற்புதமான ஒரு சொற்பொழிவு. இந்த இளம் வயதிலே இவ்வளவு ஆழமாக தேடி இவ்வளவு அற்புதமான சொற்பொழிவு இவர் கையாண்டு தொல்காப்பியத்தை எடுத்திருக்கிறார், கம்பனை எடுத்திருக்கார். ஒப்பு நோக்கி இவ்வளவு அழகான சொற்பொழிவை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கண்ணதாசனையும் அங்கு தன்னுடைய பேச்சுக்கு துணையாக அழைத்திருந்தார். அருமையான சொற்பொழிவு. நான் இவ்வளவு ஆழமான ஒரு சொற்பொழிவை இந்த இளம் வயதில் ஒரு பெண்ணிடமிருந்து நான் இதுவரை கம்பனை நான் ஆதரிப்பவன். கம்பனுடைய கவிதைகளை இவர் கையாண்டு அழகு. நீங்கள் நல்ல முறையில் இன்னும் பல ஆய்வுகளை செய்து மக்கள் மத்தியிலே சிறப்பு பெற வேண்டும் என்று என் நெஞ்சார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அப்பா. அடுத்ததாக நம்முடைய தலைமை உரையாற்றுவதற்கு நம்முடைய மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, பின்னூட்டத்துடன் கூடிய தங்களுடைய தலைமை உரையை தாருங்கள். நன்றி அம்மா, வணக்கம். இன்றைய துர்காதேவி அவர்களுடைய சிறப்புரையா அல்லது நதிப்பிரவாகமா என்று தெரியவில்லை. எந்த இடத்திலும் ஒரு சிறு பிசிரோ அல்லது தடையோ முரண்பாடோ இல்லாமல் ஆற்றொழுக்கு போல் மடை திறந்த வெள்ளம் போல் சென்ற அவருடைய சொற்பொழிவு உண்மையில் அதை திருப்பி அதற்கு ஒரு விமர்சனமாக, அதற்கு ஒரு பின்னூட்டமாக வழங்குவதற்கு கூட இயலாத அளவிற்கு மிக மிக ஒரு தொடர்ந்ததொரு சொற்பொழிவாக இருந்தது. அதிலும்
சரஸ்வதி அம்மா அவர்கள் கூறியது போல இதுவரை எவரும் அதிகம் எடுத்து பேசாத ஒரு தலைப்பு. அந்த வகையிலே நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனேரி வழக்கம் என்று தொல்காப்பியத்தை அந்த களவு பகுதியில தொடங்கி எப்படி கம்பராமாயணத்திலே உலகியல் வழக்கும் புலனேரி வழக்கும் நாடக வழக்கும் உலகியல் வழக்கும் இணைந்து கம்பர் கொடுத்து கொண்டே செல்கிறார் என்பதை பற்றி விளக்கி, கம்பராமாயணத்திலே கடவுள் அவதாரமாகிய ராமனுக்கு காதல் பற்றி பேசுவது சரியா என்று கேட்பவர்களுக்கு வினாவுக்கு விடை கொள்ளக்கூடிய வகையிலே காமப்பகுதி கடவுளும் வரையார் என்ற அந்த நூற்பாவை, அடுத்து அந்த களவு வாழ்க்கையிலே வரக்கூடிய ஐயம், அந்த ஐயத்திலே இது யார் என்று இருவரும் ஒருவரை ஒருவர் ஐயுறுவது போலும் சிறந்தொழி ஐயம் சிறந்தது என்ற தொல்காப்பியருடைய நூற்பாவை எடுத்துக்கொண்டு உயர்ந்த பொருள்களையே சொல்ல வேண்டும். வள்ளுவர் கூட அணங்கு கொல் ஆய்மயில் கொல்லோ கணங்குழை மாதர் கொல் என்று, அணங்கோ தெய்வ மகளோ என்றுதான் அந்த ஓமை ஐயப்படுவது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே இவள் கரும்பு வில்லேந்திய காமனோ என்ற ஐயப்பட, ராமன் இவள் தாமரையிலே இருக்கக்கூடிய திருமகளோ என்ற ஐயப்பட, இருவரும் இவன் காமன் அல்ல என்றும் அவள் தெய்வீக பெண்ணாகவே இருக்கக்கூடும் என்றும், எப்படி மானிட பெண்ணா தெய்வ பெண்ணா என்று ஐயத்தை தெளிவது என்று சொல்லும் பொழுது அதற்கு தொல்காப்பியர் கூறும் அந்த நூற்பாவை கொண்டு வந்து வண்டே பூவே வள்ளி கண்ணே அலமரல் இமைப்பே அச்சம் என்று ஐயம் களையும் கருவிகள் என்ப என்று தொல்காப்பியர் கூறுவதை கூறி, அதாவது இந்த நிகழ்ச்சியை கம்பரிடத்திலே இருந்து அப்படியே நலவெண்பாவில் புகழேந்தி புலவர் கூட எடுத்தாழ்வார். 4 தேவர்கள் வந்து நலவன் உருவத்திலே அமர்ந்திருக்கும் போது அதை பார்த்து தமயந்தி எப்படி தீர்மானிக்கிறாள் என்று சொன்னால், கண்ணிமைத்தலான் அடிகள் காலடியில் பூமியில் தோய்தலான் வண்ண மலர் மாலை வாடுதலான் எண்ணி நருந்தாமரை விரும்பும் நனுதலே அண்ணால் கண்டால் நலந்தன்னை ஆங்கு என்று சொல்வார். அதே போல இங்கு முந்தி அவன் தன் உருவல் உண்டதே வள்ளுவர் சொல்கிறார் பாருங்கள், யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த சிரிப்பு ஒருவருக்கொருவர் குறிப்பை உணர்த்துகிறது என்று சொல்லி, அடுத்தது கற்பு என்னும் காணலாக பொருளை எப்படி அனுமன் காட்டுகிறான் என்று, இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பொருளதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று, அதாவது கண்டேன் செய்த என்ற உடனேவே முடிந்து விட்டது காரியம், கண்களால் தானே காண முடியும், ஏன் அந்த கண் என்ற சொல்லை அவர் மீண்டும் பயன்படுத்துகிறார் என்ற நயத்தை சொல்லி, கண்ணதாசனிலே வந்து அந்த நிலவை கண்டு பேசுவது பறவைகளை கண்டு பேசுவது இதெல்லாம் காதலர்களுடைய மேற்பாடு என்பதை சொல்லும் பொழுது, இன்று என் தலைவன் இல்லை சென்று வா நிலா தென்றலே நீ நின்று போய்விடு என்று பாடக்கூடிய அருமையான பாடல்கள், பழைய பாடல்கள். நான் மற்றொன்றையும் அவர் எத்தனையோ பாடியிருக்கிறார் கண்ணதாசன் இந்த பொருளிலே. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணளோ என்று, அதாவது நீ கம்பர் சொல்வது போலவே அப்படியே நீயும் என்னை போல் பெண் அல்லவா, என் பக்கம் காயாதே என்று சொல்லக்கூடிய வகையிலே கண்ணதாசன் பாடியிருப்பார். இது எல்லாவற்றையும் விட அம்மையார் அவர்களுடைய உரையை எல்லாவற்றையும் தொகுத்து சொல்ல நிச்சயம் என்னால் இயலாது. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். அந்த பிறவி கோட்பாட்டை சொன்னார் பாருங்கள், ஒன்றே வேறே என்றிருப்பால் வையின் என்று தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அந்த பிறவி கோட்பாட்டை சொல்லி, அந்த பிறவி கோட்பாடு சங்க இலக்கியங்களிலே குறுந்தொகையிலே இம்மை மாறி மறுமை எய்தினும் நீ ஆகியர் என் கணவர் யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்ற அந்த அம்மூவனார் பாட்டை கொண்டு வந்து அங்கே சொல்லி, அடுத்தது காரைக்கால் அம்மையாரை கொண்டு வந்து பிறவாமை வேண்டும் பிறவின் நினை மறவாமை வேண்டும் ஐயனே என்ற அந்த அம்மையார் வேண்டுவதை சொல்லி, அடுத்தது படியாய் கிறக்க மாட்டேனோ அல்லது அந்த குளத்திலே வேங்கடமலையின் குளத்திலே மீனாய் இருக்க மாட்டேனோ என்று குலசேகர ஆழ்வார் புலம்புவதை கொண்டு வந்து கூறி, மாணிக்க வாசகர் சிக்கனை பிடித்தேன் என் அந்த சிக்கனை பிடித்தலை எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லி கொண்டு வந்து முடித்தார் பாருங்கள். அருமையிலும் அருமை அந்த ஒரு தொடர்பு, அன்று தொட்டு இன்று வரை
அந்த பிறவி கோட்பாடு எப்படி தொல்காப்பியரிலிருந்து சங்க இலக்கியங்களுக்கு வந்து கம்பனுக்கு வந்து அடுத்தது காரைக்கால் அம்மையாரை காணலாம், அடுத்தது குலசேகர ஆழ்வாரை காணலாம், ஆண்டாளை காணலாம், மாணிக்க வாசகரை காணலாம், நாவுக்கரசரை காணலாம், கண்ணதாசனையும் காணலாம் என்று முடித்தார்கள் பாருங்கள். அந்த தொடுப்பை காட்டிலும் முடிப்பு என் உள்ள வந்தது என்று கூறி மிக அருமையானதொரு சொற்பொழிவை கேட்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பானதொரு பின்னூட்டம் அம்மா. எல்லா பின்னூட்டம் முடிஞ்ச உடனே துர்காதேவி ஏற்புரை சொல்லுங்களா கடைசியில ஒரு 2 நிமிஷம். அடுத்ததாக இவாஞ்சல் மனோகரன் ஐயா உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள். அவருக்கு அடுத்து பரம்பமலை தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் தன்னுடைய பின்னூட்டத்தை தருவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அவையிலே குழுமி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்குகிறேன். இன்றைக்கு துர்காதேவி அம்மையார் அவர்கள் 40 நிமிடங்கள் சண்டமாருதமாக கம்பனையும் தொல்காப்பியரையும் தன்னுடைய மையப்பொருளாக வைத்துக் கொண்டு தொல்காப்பியர் கம்பனுக்கு அறிவிப்பதை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி பாடிய அந்த பாடல் பின்னால் வந்த புலவர்களுக்கு எப்படியெல்லாம் அடியெடுத்து கொடுத்தது என்பதை வெகு தெளிவாக நேர்த்தியாக நம்முடைய மனமெல்லாம் உவக்கும்படியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வயது சின்ன வயதுதான், ஆனாலும் கூட அவர் எடுத்துக்கொண்ட பொருள் என்பது மலையளவு. இந்த மலையிலே ஏறுவதற்கு அவர் தன்னுடைய அறிவையும் ஆசையையும் 2 இறகுகளாக வைத்துக்கொண்டு மெல்ல மெல்ல பறந்தார். ஒரு கட்டத்திலே மலையை கடந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த பறத்தல் வேகம் இருந்தது. ஆரம்பிக்கின்ற பொழுது பரிபாடலை தொட்டு அப்படியே உள்ளே வந்தார். அதற்கு முன்னால் பாரதியினுடைய அந்த வாக்கை சொல்லி மெல்ல பரிபாடல் வந்து தொல்காப்பியம் வாழ்வியல் நெறியா பாவியல் நெறியா என்று ஒரு பட்டிமன்ற தலைப்பையும் உள்ளே புகுத்தி, இல்லை இது புலனெறி வழக்கு, ஏனென்றால் தொல்காப்பியர் ஒரு இடத்திலே சொல்லிவிட்டார், நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் என்பதை பகர்ந்து மெல்ல உலாவியல் படலத்திற்கு வருகின்றார். தொல்காப்பியர் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த விதியை சொல்லி அதற்கடுத்து கம்பனுக்கு வருகிறார். கம்பனுடைய தோற்றத்தை பார்த்தவர்கள் உள் பேசக்கூடிய அந்த சமயங்கள் எந்த முதல்வனை வலியுறுத்துகின்றதோ அதை போல அவர்கள் தோளை பார்த்தவர் தோளை பார்த்தார், பாதத்தை பார்த்தவர்கள் பாதத்தை பார்த்தார்கள் என்பதை அழகாக சொல்லி, அப்படி சொல்லுகின்ற பொழுதே ஒரு அருமையான நாடக காட்சியையும் உள்ளே கொண்டு வந்தார். ராமனினுடைய உலாவை பார்த்த பெண்கள் உடனே கண்களை மூடிக்கொண்டார்களாம். தற்குறிப்பேற்றம். ஏன் உள்ளே புகுந்த அழகு வெளியே பறந்து போய்விடுமோ? இதுக்கு வள்ளுவத்தை அப்படி துணைக்கு எடுத்துக்கிட்டார். ஏன்னா சுட சுட குடிச்சா உள்ள இருக்கக்கூடிய அவரு புசுங்கி போவாரே அப்படின்னு அந்த வள்ளுவத்தையும் எடுத்துக்கொண்டு அதற்கடுத்து பெண்மைக்கு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அச்சம் நாணம் மடம் அது களவியலுக்கு,
பின்னால் பொருளியலிலே பார்க்கின்ற பொழுது எத்தனை பண்புகளை அவர் சொல்லுகிறார். அந்த பண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக சிறை இருந்த சீதையினுடைய நிலை இருக்கிறது என்பதை தெளிவுற மொழிந்தார். அதற்கு அடுத்தார் போல களவு சூத்திரமா கம்ப சூத்திரமா, இந்த இடத்துல நம்முடைய தலைமை உரையாற்றிய அம்மா தெளிவாக சொல்லிவிட்டார்கள். தொல்காப்பிய விதி அதை எடுத்துக்கொண்டு குறுந்தொகைக்கு வந்து நற்றினையையும் சொல்லி அதற்கடுத்து கண்ணதாசனையும் உள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். ஆக முதலிலே பார்க்கின்ற பொழுது காட்சி, ஐயம், துணிவு, குறிப்பறிதான் எல்லாம் தெளிவா அப்படி சொல்லி, இன்னும் நிறைய பேச எனக்கு ஆசைதான், ஆனாலும் கூட நேரம் இல்லை. ஒரே ஒன்று மட்டும்தான். ஏன்னு சொன்னாக்க, ஆண்டாள் நாச்சியார் அவங்க சொன்னாங்க, ஏன்னா வலம்புரி சங்கு பெற்ற பெரும் பேர். அவங்க முதல் பாட்டை சொன்னாங்க, கற்பூரம் நாருமோ அப்படின்ற பாட்டை சொன்னாங்க. ஆனா பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் செய்தீர்த்தமா இருக்கக்கூடிய பரந்தாமனின் வாய்த்தீர்த்தத்தை நாளும் நாளும் பாய்ந்தாட வல்லவனாக இருக்கின்றாயே அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொல்லுவாங்க. அந்த இடத்தை நான் நினைச்சு பார்த்தேன். ஆக இவருடைய உரை என்பது உள்ளபடிக்கு அவர் அருமையாக சொல்லி இருக்கிறார். இரண்டையும் ஐயந்திரிமுறை கற்றால்தான் சொல்லிலே தெளிவு இருக்கும். சொல்லிலே தெளிவு எப்பொழுது வரும்? சிந்தனையிலே தெளிவு இருந்தால்தான். சிந்தனை எப்பொழுது தெளிவுபடும்? நன்றாக வாசித்திருந்தால்தான். வாசிப்பு எப்பொழுது சுத்தப்படும்? ஆசை இருந்தால் வாசிப்பு சுத்தப்படும். ஆக ஆசை, வாசிப்பு, சிந்தனை, சொல், இந்த 4 நிலைகளிலே இன்றைக்கு அவர் அருமையாக உரையாற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் வணக்கமும். நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றி. பரமமலை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் ஐயா அரவன் நடராஜன் ஐயா அவர்கள் இப்பொழுது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர மேலாண்மை கருதி 2 மணித்துளிகளுக்குள் நான் முடித்து விடுகின்றேன். ரொம்ப அருமையான பொழிவு. அருமையான பொழிவு ஏன் இருந்தது என்றால், தலைப்பு அப்படிப்பட்ட தலைப்பு. தொல்காப்பியரையும் கம்பரையும் இணைத்து பேசியதோடு மட்டுமல்லாமல் அதனுடைய ஒப்பீட்டு ஆய்வாக நமக்கு சகோதரி துர்காதேவி மணிகண்டன் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். தொல்காப்பியர் இலக்கணத்தின் தந்தை என்றால் கம்பன் கவிதையின் சக்கரவர்த்தி. இந்த இருவருக்கும் இடையிலான தொடர்பு என்பது ஒரு மொழி சட்டகத்திற்குள்ளும், அதாவது நம்ம ஆங்கிலத்தை கிராமர்னு சொல்லுவோம், அந்த ஒரு மொழியினுடைய சட்டகத்திற்கும் அந்த சட்டகத்திற்குள் நிகழ்த்தப்பட்ட ஆகச்சிறந்த கலை படைப்பிற்கும் இடையிலான ஒரு உறவு தான் தொல்காப்பியருக்கும் கம்பருக்குள்ள உறவாக நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் முதலிலே ஆரம்பிக்கின்ற பொழுது மதுரையினுடைய பரிபாடலே மதுரையினுடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற போது அந்த செய்தி அங்கே வருகிறது. ஒரு கேள்வியை உள்ளே வைத்தார்கள். பழந்தமிழுடைய தொல்காப்பியம் பழந்தமிழுடைய வாழ்வியல் மொழியா, வாழ்வியல் நெறியா, அல்லது இலக்கியத்திற்கான பாடுபொருளா என்ற ஒரு கேள்வியை நமக்கு வைத்தார்கள். ஆனால் நான் என்னை பொறுத்த நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால், தொல்காப்பியன் சொன்னது அனைத்துமே இலக்கணம் சார்ந்து இருந்தாலும் அது முழுக்க முழுக்க வாழ்வியல் நெறி சார்ந்த இலக்கணமாக நான் கருதுகிறேன். அது இலக்கியத்திற்கு ஒரு அடிப்படையாக இருக்கிறது, பாடுபொருளாக கூட இருக்கிறது என்றுதான் நான் என்னை பொறுத்திருக்கிறேன். என்ன கருதுகிறேன்? ஏனென்று கேட்டால், தொல்காப்பியர் வகுத்த அந்த இலக்கண விதிகளே கம்பர் போன்ற பிற்கால புலவர்களுக்கு அது அடிப்படையாக அமைந்தது. தொல்காப்பியருடைய மரபு பற்றி கூறுகின்ற போது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயல்பு என கோடிட்டு காட்டினார் தொல்காப்பியர். ஆனால் கம்பன் வடமொழி கதையை தழுவினாலும் கூட நம்முடைய தமிழ் மரபுக்கு ஏற்றவாறு
அகப்பொருள் புறப்பொருள் மரபுகளை சிதைக்காமல் நம்முடைய தமிழுடைய பண்பாட்டிற்கு தகுந்த மாதிரி அந்த காப்பியத்தை படித்தான் என்றால் அதுதான் அது இலக்கியம் சார்ந்தும் இருக்கிறது, வாழ்வியல் நெறிகளும் சார்ந்து இருக்கிறது. ஆக இரண்டும் வாழ்வுக்கு தேவை. அருமையான எல்லோரும் தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டார்கள், எல்லாருமே சொல்லிவிட்டார்கள் நான் நினைத்த கருத்தை எல்லாம். ஆனால் ஒன்றை எனக்கு மிக அழகாக அவர்கள் சொன்ன விதம் ரொம்ப பிடித்திருந்தது. அச்சம், மடம், நாணம் என்ற அந்த 4 குணங்கள் இருக்கிறதே, அது காதல் வயப்படும் போது மட்டும்தான் பெண்ணிற்கு அது உரிமையாக இருக்கிறது, குணமாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது பெண்ணுடைய குணநலங்களுக்கு அது அப்பாற்பட்டதாக இருக்கிறது என்று பெண்ணினம் பேசுகின்ற அந்த சான்றோர் பெருமக்கெல்லாம் சொன்ன அந்த கருத்தை மிக அழகாக சொன்னார்கள். சீதையுடைய அனுமன் கூற்று, அனுமன் சீதையை சந்திக்கின்ற ஒரு செய்தி, இம்மை மறுபிறப்புடைய தன்மை, களவியல் சிந்தனைகள், ஆண்டாளுடைய திருப்பார்வை, மாணிக்கவாசருடைய எடுத்துக்காட்டுகள், அதோடு சேர்ந்து கண்ணாசன் பாடல்கள் எல்லாம் எங்கே அவன் கையாடி இருக்கிறார் செய்தியெல்லாம் சொல்லி குலசேகரை தொட்டு துணிவு, பிரிவு, காதல், குறிப்புறுதல், கற்பு என்று சொல்லலாம் நிறைய செய்திகளை சொன்னார்கள். குறித்து நிறைய வைத்திருக்கின்றேன். ஒன்று மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். சீதையை அனுமன் பார்க்கின்றான். அனுமன் பார்க்கின்ற பொழுது கம்பன் என்ன சொல்கின்றான்? கண்டேன் சீதையை கற்பினுக்கு அணியை கண்களால் என்று சொல்கிறான். அதை அவர்கள் மிக அழகாக அதற்கு நல்ல ஒரு விளக்கத்தை அவர்கள் கொடுத்தார்கள். நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் அந்த இடத்திலே நான் ஏற்கனவே இந்த செய்தியை ஒரு நிகழ்விலே பேசியிருக்கின்றேன். கண்டேன் என்று கம்பன் அதோடு முடித்து விடவில்லை. ஏன் என்று கேட்டால், கண்டேன் என்று முதலே சொல்லிவிட்டு வேறு சிந்தனையை அந்த பாடலிலே வகுத்தாள் என்றால் ராமுடைய மனனுடைய எண்ணம் எவ்வாறு இருக்கும் என்பது கம்பனுக்கு தெரிந்திருக்கிறது. அப்ப கண்டேன் என்று சொல்லியிருப்பது, ஆக சீதை என்னவா இருக்கிறாளோ, ஏதோ இருக்கிறாளோ, எப்படி இருக்கிறாளோ என்று ராமன் பயப்படுவானே என்று கருதி கண்டேன் சீதையை கற்பினுக்கு அணிய கண்களால் என்று ஒரே வரையிலே முடித்து விடுகிறார். அதுதான் சொல்லின் செல்வனாக விளங்குகின்ற அனுமனுடைய அந்த தூதுடைய வெளிப்பாடு அங்கே இருக்கிறது. அதனால்தான் அங்கே கம்பராமாயணம் அந்த இடத்தில் சிறப்பாக பேசப்படுகிறது என்பதை மிக அழகாக சொன்னார்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நெஞ்சம் கலந்த வாழ்த்துக்களை கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி அம்மா, உங்களுடைய பாரதி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். என்ன சொல்றதுன்னுட்டு தெரியல. எல்லா பின்னூட்டம் வழங்கிய அனைவருமே துர்காதேவியினுடைய சொற்பொழிவாவே இருந்தது. இது ஒரு பெரிய மாபெரும் சொற்பொழிவு என்றே சொல்லலாம். தொல்காப்பியத்தில் ஆரம்பித்து சங்க இலக்கியத்தில் குறுந்தொகை பாடல்கள் என்று ஆங்காங்கே அனைத்து இலக்கியங்களையும் தொட்டு காட்டிய பாங்கு மிக மிக சிறப்பு. என்னுடைய தங்கை என்றே நான் அவரை அழைப்பேன். அந்த வகையில் கடைசியில் கண்ணதாசன் பாடல்கள். அப்ப தொல்காப்பியர் கம்பநாட்டாழ்வார் எவ்வாறு தொல்காப்பியரை தன்னுடைய பாடல்களில் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை ரொம்ப அழகா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வகையில ஒரு பொழிவு இருந்தா நாம் இலக்கியங்களை இன்னும் படிக்க, இக்கால மக்களுக்கு, இக்கால இளைஞர்களுக்கு நாம இலக்கியங்களை படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். அந்த வகையில மிக 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 அருமையான ஒரு பொழிவு. இந்த மாலையில் ஆரம்பித்து இரவு நேரத்தில் முடிவடைந்த இந்த நிகழ்வானது மிகவும் அருமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ணதாசனுடைய பாடல்களை எல்லாம் பாடி காமிச்சாங்க. அம்மா பின்னூட்டம் வழங்கிய கோவிந்தம்மாலும் சரி, ஐயா அவர்களும் சரி, எல்லாருமே இந்த நிகழ்வை பற்றிய அருமையான பின்னூட்டத்தை வழங்கினார்கள். அந்த வகையில் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை தங்கைக்கும் நன்றி கூறி, அம்மாவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிமா. கந்தனையா, உங்களுடைய பின்னூட்டத்தார்களையா? கந்தனையா. அனைவருக்கும் வணக்கம். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதென்பதை தன்னுடைய சொற்பொழிவால் மிக அருமையாக விளக்கிவிட்டார். திருவள்ளுவர் வாழும் நெறிமுறைகளை கூறினார். அதை கம்பர் வாழ்த்து காட்டிய ராமனாக படைத்தார். அது திருவள்ளுவர் எழுதியது அனைத்தும் இலக்கணத்துக்கு உட்பட்டது என்பதால் கம்பர் எழுதியதும் இலக்கணத்துக்கு உட்பட்டதாக ஆகிவிட்டது. 11 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்தும் அந்த காலத்தில் இலக்கணப்படிதான் அமைக்கப்பட்டது. அதனால் இதுவும் அப்படியே அமைந்தது. கம்பரோடு எவரையோ ஒப்பிட்டார். அது எல்லாவற்றையும் விட சிறப்பாக ஆங்கிலேய கவிஞர் ஒருவரை ஒப்பிட்டார் பாருங்கள். அசந்து போனேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றிங்க ஐயா. சிறப்பானதொரு பின்னூட்டம். அறிவன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்கள் ஐயா. அடுத்து அனுஷாமா நன்றிங்கம்மா. தாருங்கள். நன்றிங்கம்மா. நன்றி. மதிக்குறள் ஒன்றும் மதிவெண்பா ஒன்றும் அம்மையாருக்காக இயற்றியிருக்கிறாங்கம்மா. முதல்ல வெண்பா: தொல்காப்பை கம்பனை தோய்த்து அலசினல் சொல்வன்மை கூடுஞ்சுவையை மிகுத்தெடுத்து வல்லமை மிஞ்சிய வாழ் கூர்மை மெச்சிடும் நல்லதை நன்றாய் நவின்று. தொல்காப்பை கம்பனை தோய்த்து அலசினல் சொல்வன்மை கூடுஞ்சுவையை மிகுத்தெடுத்து வல்லமை மிஞ்சிய வாழ் கூர்மை மெச்சிடும் நல்லதை நன்றாய் நவின்று. வெண்பாது. மதிக்குறள் ஒன்று: மேற்கோள் அனைத்தையும் மேற்கொண்ட துர்க்கை தேவி. துர்கா என்று எழுத முடியாதீங்க, அதனால் இலக்கணத்துக்காக வேண்டி துர்க்கை தேவி என்று எழுத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டேன். மேற்கோள் அனைத்தையும் மேற்கொண்ட துர்க்கை தேவி மேற்சிறந்து சொன்னவை மேல். மேற்கோள் அனைத்தையும் மேற்கொண்ட துர்க்கை தேவி மேற்சிறந்து சொன்னவை மேல். அம்மையார் அவர்களுடைய ஒவ்வொன்றும் மிகச்சிறப்பாக இருந்தது. அந்த தமிழெண்ணெய் அப்படி நாக்கில் அப்படி தாண்டவம் ஆடுற மாதிரி இருந்தது. நடனம் ஆடினாங்க கொஞ்ச நேரம். தமிழெண்ணெய் வந்து அந்த அவங்களுடைய வாயில் அப்படி ஒரு விளையாட்டை விளையாடிட்டு போனாங்க. அப்படி ஒரு விளையாட்டு, அருமையான விளையாட்டு. சுவைத்து கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, மனதால் உணர்ந்து மகிழக்கூடிய அருமையான சொற்பொழிவு. அம்மையாருக்கு வணங்கி வாழ்த்தி, அவையையும் வணங்கி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல ரசனையோடு அற்புதமான கவிதையும் இயற்றி சமர்ப்பித்து விட்டீர்கள். அவர்களுக்கு பாராட்டுரையாக மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக செல்வன் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம். அருமை. இன்று வந்து துர்காதேவி அம்மா வந்து இது ஒரு அருமையான ஒரு ஆராய்ச்சி, ஒரு சரியான ஒரு ஆராய்ச்சி. இது இன்னைக்கு தலைப்பு வந்து தொல்காப்பியரும் கம்பன் வச்சிருந்தாங்க. இது தொல்காப்பியரும் எல்லா பேரையும் சேர்த்துக்கணும். அவங்க திருவள்ளுவர், ஆழ்வார்கள், ஆண்டாள், இப்படி எல்லார் பேரையும் சேர்த்துருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து அந்த தொல்காப்பிய இலக்கணம் தான். ரொம்ப, அதாவது நம்ம வந்து திருக்குறளையோ இல்லை கம்பராமாயணத்தையோ எல்லாம் நம்ம அதோட கருத்துக்களை மட்டும்தான் எல்லாம் மேல சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே இது என்னன்னா, ஒருத்தங்க எல்லா நூலையும் கற்றிருக்கணும். அதை கற்றா நம்ம வந்து அதோட இருக்கக்கூடிய சிறப்பை தான் பேச முடியும். மேலோட்டமா அதோடைய கருத்துக்கள் அப்படிதான் பேச முடியும். இதுல அந்த தொல்காப்பியத்தில் கூடிய இலக்கணம் எப்படி எல்லாருடைய நூல்களையும், அப்படி கண்ணதாசன் வரைக்கும் அது எப்படி வந்திருக்குன்னு சொல்ல அந்த இலக்கண அந்த அடிப்படை தெரியணும்னா எல்லாமே படிச்சிருக்கணும். எல்லாம் படிச்சுக்கணும். அவங்க அந்த அளவுக்கு சிறப்பா ஒவ்வொரு பாடலையும் வரிசையா சொல்லிட்டே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஒரு அருமையான ஒரு குறிப்பை இப்படி எல்லாம் தொகுத்து இன்னைக்கு நமக்கு தளத்துல இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இப்படி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பேசணும்னா இதுக்கு தனி திறமை வேணும். ஏன்னா ஒரு நூல் தெரிஞ்சாலாம் இதெல்லாம் பேச முடியாது. எல்லா நூலையும் தெரிஞ்சு படிச்சு தெரிஞ்சிருந்தாதான், ஓ இது இத்தனை இடத்துல இது வருது, பரவி வருது, இந்த இலக்கணம் இங்கெங்கெல்லாம் வருதுங்கிறத கண்டுபிடிச்சு உணரவே முடியும். அப்ப இது எவ்வளவு அடிப்படையா இப்படி ரொம்ப உள்ள போயிருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தளத்துல இன்னைக்கு ஒரு அருமையான உரை இது. இன்னைக்கு இன்னைக்கு அசோகன் இதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. இதை எப்போ நம்ம கேட்கலாம். இது ஒரு நுணுக்கமான உரை. இது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு முக்கியமான, இதை கேட்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஆராய்ச்சி, ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு இப்ப நமக்கும் இந்த இவ்வளவு புலவருக்கு இடையில இன்னைக்கு துர்காதேவி அம்மா வந்து இதெல்லாம் கொண்டு வந்து தொகுத்து வந்து நம்ம கொண்டு கொடுத்த மாதிரி இன்னைக்கு இப்போ அவங்களே ஒரு புலவர் மாதிரி தான் மாறிட்டாங்க. நமக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா? அந்த அளவு ஒரு சிறப்பான ஒரு ஆய்வுரை. உண்மையிலேயே அருமை அம்மா, அருமை. உண்மையிலே அவங்க பேசும்போது எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறதுல இது திருக்குறள நிறைய உணர முடிஞ்சுது. ஏன்னா அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அதனால எனக்கு உணர முடிஞ்சுது. ஆனா அவங்க இது எல்லா இடமும் காரைக்கால் அம்மையார் வரைக்கும் போய் எவ்வளவு நூல்கள், மிக அருமை, சிறப்பு. நன்றி. நன்றி ஐயா. அடுத்து அனுஷா ஜெயராமன், வாங்கம்மா, உங்களுடைய பின்னூட்டத்தை தாருங்க. நன்றி அம்மா. இலக்கியத்தின் வாயிலாக காதல் இலக்கணத்தையும் வாழ்க்கையினுடைய பிறவி கோட்பாடையும் மிக தெளிவாக ஓர் உரையாக முறையாக உரைத்த அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும். மிகச் சிறப்பானதொரு உரை. இப்படி ஒரு தலைப்பிலே இப்படி ஒரு அற்புதமான ஒரு உரையினை இதுவரையிலும் கேட்டதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மை. ஆகச்சிறந்தது ஒரு உரையாக அமைந்திருந்தது. துர்காதேவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளும் நன்றிகளும். நன்றி அம்மா. நன்றி, மிகச் சிறப்பானது ஒரு பின்னூட்டம். அடுத்ததாக அசோகன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்தை வழங்கிய பின்னர்.
வெகு சிறப்பான இன்று சிறப்புரை துர்காதேவி அவர்கள் நமக்கு அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். என்ன என்று சொல்வது, தமிழின் சிறப்புகளையும் அதனுடைய சுழற்சியையும் வன்மையால் வெகு சிறப்பாக நம்மை கட்டுண்டு வைத்துள்ளார்கள். 40 நிமிடமும் முத்தான பேச்சுக்களை தொல்காப்பியரும் கம்பராமாயணம் என்பதை பற்றி பல சிந்தனைகளுடனும் ஆய்வுரை என்றுடன் நமக்கு அள்ளி வழங்கியிருந்தார்கள். தேன் அமுதத்தை குடித்து குடித்து நமது மனம் கரங்கி இன்று நமது ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்திலேயே 91வது நாள் இதுவரை இல்லாத சிறப்பான அளவிற்கு ஒரு மடை திறந்த பேச்சாக அமைந்தது. தமிழின் இன்மை, அதனுடைய மென்மை, அவர்களுடைய பயபாய்மை வெகு சிறப்பு அருமை. நன்றி, வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. அடுத்ததாக தங்களுடைய பின்னூட்டத்தை ஏற்புரை தாருங்கள் அம்மா துர்காதேவிமா. உங்களுடைய ஏற்புரையை வழங்க இருக்கின்றேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். ஏற்புரையையும் தொல்காப்பியத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். தொல்காப்பியர் புறநிலை வாழ்த்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழித்தீர் செல்வமோடு வழி வழி சிறந்து பொலிமின் என்று சொல்லுவார். அதுபோல குற்றமற்ற இனிய சொற்களால் 9 பெரும் சான்றோர்கள் இங்கே எனக்கு வாழ்த்துரை வழங்கினீர்கள். உங்களுடைய வாழ்த்து மழைகள் எல்லாம் எனக்கு வரமாக வந்து அமைந்து பல்வேறு இடங்களில் நான் சென்று என்னுடைய உரையை நிகழ்த்த வேண்டும். அந்த வரத்தை தான் நான் இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். காரைக்கால் அம்மையார் கேட்டது போல, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், எப்போதும் உன்னுடைய திருவடிக்கீழ் நீ ஆடக்கூடிய அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று கேட்பது போல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு அரங்கங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீராத ஆவலாக, என்னுடைய தீராத ஆசையாக, நோக்கமாக, என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவே இருக்கின்றது. எனவே இங்கே எனக்கு வாழ்த்துரை வழங்கிய உங்கள் அத்துணை பேரினுடைய அந்த வாழ்த்துக்களும் நிச்சயமாக என்னுடைய லட்சியத்தை எட்டுவதற்கு உதவி செய்யும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. மிக அழகாக ஒரு உரையை நான் எங்கே தொடங்கினேன் என்பது தொடங்கி நான் எங்கே நிறைவு செய்தேன் என்பது வரை அப்படியே படிப்படியாக முழுமையாக அதை உள்வாங்கிக் கொண்டு வாழ்த்துரை வழங்குவது என்பது நாம் கடினப்பட்டு ஒரு செயலை செய்கின்றோம். நிறைய சிரமப்பட்டு நாம் ஒரு செயலை செய்கின்றோம், ஒரு கட்டுரையை ஒரு ஆராய்ச்சி நோக்கில் எழுதுகின்றோம். அதற்கான அங்கீகாரம் என்பது மிக 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 முக்கியம். அதற்கான அங்கீகாரத்தை பல தளங்கள் நமக்கு தராது. பல்வேறான மிகப்பெரிய கவிஞர்களுக்கு கூட, ஏன் பாரதியாருக்கு கூட வாழக்கூடிய காலங்களில் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. உத்தமர்களுடைய தியாகத்தை இந்த உலகம் செத்த பின்னாடிதான் ஏற்றுக்கொள்ளும் என்பது போல இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அங்கீகாரம் கிடைப்பது என்பது, இது போன்ற சொற்பொழிவுகளில் உடனுக்குடன் வாழ்த்துறை அதற்குரிய ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்பது மேலும் 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 நம்மளை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு மிகச்சிறந்த ஊக்கமாக இது அமையும். அந்த வகையில் 9 பெரும் சான்றோர்களும் சரஸ்வதி அம்மாவோட சேர்த்து 10 பெரும் பேராளர்கள் எனக்கு வாழ்த்துறை வழங்கி சிறப்பு செய்தமைக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. மிகச் சிறப்பானது ஒரு ஏற்புரையும் கூட, அதுவே ஒரு உரையாக வழங்கிவிட்டீர்கள். நன்றி. அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதத்திற்கு 2 முறையாவது தங்களுடைய உரையை இந்த தளத்தில் வழங்க வேண்டும் என்பதை என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைத்து இந்த நிகழ்ச்சியை இப்போது நிறைவு செய்யலாம் என்றிருக்கின்றோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். துர்காதேவிக்கு என்றைக்கும் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளராக வலம் வருவீர்கள். அதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை, எள்ளளவும் அதில் சந்தேகம் கிடையாது. அது எப்படியும் உங்களுடைய அந்த திறன் எல்லோருக்குமே தெரிந்தது, இனியும் பரவும் பல இடங்களுக்கும். அதனால் நீங்கள் மிகச் சிறப்பான முறையில் இந்த உலகம் முழுக்க செல்வீர்கள், உங்களுடைய உரையை தருவீர்கள், நாங்களும் கேட்டு இன்புறுவோம். நன்றி.